ராதிகா, எழில் ரொம்ப நல்ல பையன். அவன் நல்ல வாழ வேண்டிய பையன். ஆனா இப்ப என்னடான்னா அவன் மொத்த வாழ்க்கையுமே வீணா போயிடும்னு பயமா இருக்கு ராதிகா. என்ன கோபி நீங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டு நீங்களே இப்படி பேசலாமா? எனக்கு ஒண்ணுமே புரியல ராதிகா. இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி ஒரு பிரச்சனை யாருக்குமே நீ கேள்விப்பட்டிருக்கியா? சத்தியமா நான் கேள்விப்பட்டதே இல்ல. இப்படி செத்து போனவன் உயிரோட வந்திருக்கா. ரெண்டு புருஷன், இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? என்ன? இதே சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில வந்தா அப்ப என்ன பண்ணுவோம்? வாட்? என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இல்ல, நான் ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். இப்போ ராஜேஷ் திரும்ப வந்து நானும் மயுவும் வேணும், எங்களை அவர் கூட அனுப்பி வைங்கன்னு கேட்டா சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? வாட் நான்சென்ஸ்? அது 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 எப்படி? அந்த இடியட் கூட எப்படி நான் உன்னையும் என் குழந்தைய அனுப்பி வைப்பேன்? ஏன் முடியாது? ஏய், ஏன் முடியாதா? என்ன கேக்குற? நம்ம பழைய வாழ்க்கையை மறந்துட்டு நம்ம புது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நீ, நான், மயு, இது ஒரு ஹாப்பி ஃபேமிலி. ராஜேஷ் சம்படி, அது முடிஞ்சு போன கதை. அதை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? அப்படித்தானே எழிலுக்கும் அமிர்தாவுக்கும். கணேஷ் யாரோ ஒரு ஆளு தானே. ரொம்ப போராடி எழிலும் அமிர்தாவும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளவு நேசிக்கிறாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரிய வச்சிருக்காங்க. எழில் நிலாவ தன்னோட சொந்த குழந்தை மாதிரி பாத்துக்கிறான். ஆமா. அப்போ அவங்க தானே குடும்பம், அவங்க தானே ஒன்னா இருக்கணும். நீ சொல்றதெல்லாம் சரியா இருக்கு. ஆனா கணேஷ் எப்படி ஒத்துப்பா? அவன் கண்டிப்பா இதெல்லாம் ஒத்துக்க மாட்டானே. அமிர்தாவோட மனசு பூரா எழில்தான் இருக்கான்னு கணேஷ் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அவனே விலகணும். அப்படி விலகலைனா அவன் விலகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். எப்படி? எப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா அமிர்தாவும் எழிலும் சேர்ந்து இருக்கிறது தான் முடிவு. அதுல என்ன மாற்றமோ இல்ல. அந்த முடிவை நோக்கி போறதுக்கு நாம என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்.